நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட்ல பிளாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இருக்கு, 2 இடத்துல இருக்கு, 3 இடத்துல இருக்கு, 4 இடத்துல இருக்கு. ஒன்னு 60%, 40%, 60%, 80%, 90% எல்லாம் இருக்கு. என்னுடைய கேள்வி, ஹார்ட்ல பிளாக் வந்துருச்சு, அதை எப்படி ஆயுர்வேத முறைப்படி மருத்துவம் செஞ்சு சரி செய்யலான்றதையும், ஹார்ட்ல பிளாக் வந்துடவே கூடாதுப்பா, ஹார்ட் அட்டாக் வந்துடவே கூடாது, ஹார்ட் நல்லா இருக்கணும், ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கணும், எப்படி நான் பிறந்த போது இருந்துச்சோ அது மாதிரி ரொம்ப அழகா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதுக்கு ஆயுர்வேத முறைப்படி ஏதாவது மருத்துவங்கள் இருக்கா? இதுல லெமன் பாருங்க, இப்படிதான் வடிகட்டணும். தேன் சேர்த்துறாரு, 100 ml சேர்த்த போறோம். உணயமருந்தினர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்தா ஆயுர்வேத வைத்தியர் மதிப்புக்குரிய விஜய் ஐயா இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் ஒரு ஆயுர்வேதா ரிசர்ச் சென்டர் வச்சிருக்காரு, அங்க டைரக்டராகவும் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்ல பிளாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இருக்கு, 2 இடத்துல இருக்கு, 3 இடத்துல இருக்கு, 4 இடத்துல இருக்கு. ஒன்னு 60%, 40%, 60%, 80%, 90% எல்லாம் இருக்கு. 99 கூட இருக்கு. நம்ம நிறைய ரிப்போர்ட்கள் பார்த்துருக்கோம். இந்த இஎஸ்ஜி, எக்கோ, டிஎம்டி அது எல்லாமே நம்ம ஆர்ட் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பேசிக்கா எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு டெஸ்ட்டுகள். சரி, இப்போ ஹார்ட்ல பிளாக் வந்துருச்சு. என்னுடைய கேள்வி, ஹார்ட்ல பிளாக் வந்துருச்சு, அதை எப்படி ஆயுர்வேத முறைப்படி மருத்துவம் செஞ்சு சரி செய்யலான்றதையும், ஹார்ட்ல பிளாக் வந்துடவே கூடாதுப்பா, ஹார்ட் அட்டாக் வந்துடவே கூடாது, ஹார்ட் நல்லா இருக்கணும், ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கணும், அதுல போற அதாவது டிஸ்டாலிக்கும் நல்லா இருக்கணும், டைஸ்டாலிக்கும் நல்லா இருக்கணும், ஹார்ட் வால்வு நல்லா இருக்கணும், திக்னஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், ஹார்ட் எப்படி நான் பிறந்த போது இருந்துச்சோ அது மாதிரி ரொம்ப அழகா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதுக்கு ஆயுர்வேத முறைப்படி ஏதாவது மருத்துவங்கள் இருக்கா? நிறைய மருத்துவ முறை இருக்கு. அது ஒரு சிலதை இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லி அதுல ஒண்ணு இன்னைக்கு நீ சொல்லலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா சொல்லுங்கண்ணா, இது என்னதுண்ணா? இது வந்து பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் நம்ம நண்பர்களே. பூண்டு வந்து தோல் உரிக்காம அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். இது எத்தனை கேஜினா? 1 கிலோ. 1 கிலோ பூண்டு பாருங்க எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது இங்க இருக்கிறது முருங்கை வேறு. முருங்கை இருக்குல்ல, முருங்கைக்காய், முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை இருக்குல்ல, அந்த முருங்கைக்காய், முருங்கை மரத்துடைய வேர் இருக்குல்ல, அந்த வேரை எடுத்து சுத்தம் பண்ணி இது மாதிரி வெட்டி வச்சிருக்கோம். இதுலயும் சாறு எடுக்கணும். இதுதான் மெயினான மருந்து. இதுவும் பாத்தீங்கன்னா 1 kg எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 100 செம்பருத்தி பூ, எண்ணெய், அந்த மகரந்தத்தெல்லாம் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இதுல 100 செம்பருத்தி பூ இருக்கு. பார்த்தா கம்மியாக்குதுன்னு நினைக்காதீங்க, 100 இருக்கு. அடுத்தது இங்க இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கோம். இதுவும் 1 kg. இது நாட்டு இஞ்சி, ஹைபிரிட் போட வேண்டாம், நாட்டு இஞ்சி பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, இது எலுமிச்சை சாறு. 100 பழம் எடுத்து அதை கட் பண்ணி பிழிஞ்சி வச்சிருக்கோம். இது எலுமிச்சை சாறு கரெக்டா 1 லிட்டர் 200 ml இருக்குது அளவுல. அடுத்தது இதுதான் ஆப்பிள் சீட் வினிகர், 1/2 லிட்டர் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது இது கஸ்தூரி கல்ப ரசாயனம். இது 1 லிட்டர் இருக்கு, ஆனா 200 ml இருந்தாவே போதுமானது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாமே காமிப்பாரு பாருங்க. இப்போ இந்த எலுமிச்சை சாறுல இங்க இருக்கிற செம்பருத்தி பூவுடைய இதழை மட்டும் இப்படி பிச்சு இந்த எலுமிச்சை சாறுல இப்படி போடுறோம். போடும்போது இதுல இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாவே இந்த எலுமிச்சை சாறுல இறங்கும். இதை இப்படி நம்ம ஒவ்வொன்றா பிச்சு போடணும். செம்பருத்தி பூ ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹை பிபி உள்ளவங்க சாப்பிடலாம். ஒரு 100 பூ இதுல நம்ம பிச்சு போட போறோம். நண்பர்களே, 100 பூ போட்டாச்சு. இங்க பாருங்க, ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்க சாறு இருக்கு. இந்த சாறுல பாத்தீங்கன்னா இந்த
செம்பருத்தி பூ நல்லா ஊறட்டும். இப்போ ஒவ்வொன்றா செய்முறைக்குள்ள நம்ம போகலாம். முருங்கை வேர் தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கு. இதை அரைச்சி 1 லிட்டர் சாறு எடுக்கணும். பூண்டு இருக்கு, இந்த பூண்டையும் அரைச்சி 1 லிட்டர் சாறு எடுத்துக்கணும். இஞ்சி இருக்கு, இந்த இஞ்சியும் அரைச்சி 1 லிட்டர் சாறு எடுத்துக்கிறோம். இஞ்சி சாறு எடுத்தாச்சு, பூண்டு சாறு எடுத்தாச்சு, முருங்கை மரத்துடைய வேரிலிருந்து எடுக்கப்பட்ட துண்டுகள் இருந்தும் சாறு எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு சாரா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது முருங்கை இருக்கு இல்லையா, முருங்கை மரத்துடைய வேரிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு. அடுத்தது இங்க பாருங்க, இது பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டுல இருந்து எடுக்கப்பட்ட சாறு. அடுத்தது எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் செம்பருத்தி போட்ட சாறு. அந்த பூ எலுமிச்சை பழத்துல போட்டாவே இப்படி கலர் மாறிடும். அது இஞ்சி சாறு, இஞ்சிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு. அடுத்தது எங்கிட்ட இங்க ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்கு. இது பாருங்க 1/2 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம 200 ml ஊத்த போறோம், முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் இஞ்சி சாறு ஊத்திக்கலாம். இதுல கீழே உப்பு தங்கி இருக்கும், அந்த உப்பு நம்ம பார்த்து தான் அது பண்ணா பாருங்க. உப்பு லாஸ்ட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாவே நம்ம ஊத்திக்கலாம். கீழே உப்பு இருக்கு, அந்த உப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டாப் பண்ண போறேன். இங்க பாருங்க, இப்போ கீழே இருக்கிற உப்பு இருக்கா, இந்த உப்பை எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் ஒரு மருந்தாகும். இப்படிதான் இஞ்சியை வந்து வடிகட்டி எடுக்கணும். அடுத்தது பூண்டு சாறு, இது அப்படியே ஊத்திக்கலாம். இதுல லைட்டா இருக்கும், நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுல லைட்டா இருக்கு. அடுத்தது முருங்கை வேருடைய சாறு, இதுல லைட்டா உள்ள மட்டி இருக்கும், அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் மட்டி. செம்பருத்தி பூ, லெமன், நண்பர்களே, இது ஆப்பிள் சைடர் வினிகர். இதுவும் பார்த்தீங்கன்னாக்க ஊற்றிக்கலாம். நண்பர்களே, இது மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கணும், பச்சை குச்சி, சரிங்களா? எதுவும் பாய்சன் இல்லாத குச்சி எடுத்துக்கணும். நல்ல குச்சியை பாருங்க. இப்போ எடுக்கிறேன், இதை சென்டரில் இப்போ வைக்க போறேன். வச்சு அளவு பார்த்துக்கிறேன். அளவு பார்த்து அதில் பாதி சுன்ற வரைக்கும் நாம பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளவு தூரம் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க, இவ்வளவு தூரம் மார்க் பண்ணிக்கலாம். அது ஒரு சாஸ்திரம். நண்பர்களே, அடுப்புல எல்லாம் மூலிகை போட்ட சாறையும் வச்சாச்சு. இப்போ இத பாதியா கொதிக்க வச்சு சுண்ட வச்சு இறக்க போறோம். நண்பர்களே, இது மாதிரி பொங்க வரும். இது மாதிரி பொங்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்க நம்ம அந்த பொங்க வராம கிளறினே இருக்கணும், கிண்டிட்டே வரணும், அடி பிடிக்க கூடாது. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கசாயம் கொச்சிருச்சு, நல்லா பதமா ரெடி ஆயிடுச்சு. அதில் பாதி அளவு சுண்டணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த அளவு சுண்டிருச்சு பாருங்க. நண்பர்களே, இப்போ வடிகட்டிக்கலாம் பாருங்க. இப்படிதான் வடிகட்டணும். ஃபுல்லாக வடிகட்டிடுவோம். வடிகட்டி நல்லா ஆற வைக்கணும். நண்பர்களே, இப்போ கசாயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இந்த கிட்ட காமிக்கிறார் பாருங்க, வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்க, சில்லுன்னு ஆறிடுச்சு. இப்படி ஆறும்போது தான் தேன் சேர்த்தணும், மற்ற மருந்துகள் சேர்த்தணும். இப்போ அண்ணன் ஒவ்வொன்றா சேர்த்துவார், அது என்னென்னன்றதை கேட்கலாம். ஆனால் இப்போ அடுத்து என்னென்ன சேர்த்தான்? ஃபர்ஸ்ட் தேன் சேர்த்தணும். தேன். இந்த டானிக்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் தேன் சேர்த்துறாரு. எத்தனை லிட்டர் தேன்னா? தேன் நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்தணும். அந்த அளவுக்கு சேர்த்தணும் இல்லைங்களா? கஸ்தூரி கல்ப ரசாயனம் அப்படின்னு சொல்லிட்டு 200 ml சேர்த்த போறோம். 200 ml சேர்த்து இது நான் கலக்க போறோம். கஸ்தூரி கல்ப ரசாயனம் இது பேரு. 50%
அடைப்பு இருக்கு அப்படின்னா இந்த டானிக்கு போதுமானது. நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட இதையும் எடுக்கும்போது நிச்சயமா சரியாயிடும். இது எத்தனை வேலை எடுக்கணும்? 2 வேளை எடுக்கணும். காலை இரவு. காலை இரவு எவ்வளவு அளவு எடுக்கணும்? 25 ml. 25 to 30 ml. 25 to 30 ml. 25 to 30 ml. 2 வேளை. சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்களா சாப்பிட்ட பின்னாடிங்களா? சாப்பாட்டுக்கு பின்னாடி. சுடு தண்ணி இல்லைங்களா? எதுவுமே செய்வேன் அப்படியே குடிச்சுக்கலாம். அப்படியே குடிச்சுக்கலாம் இல்லைங்களா? இது 50% அடைப்பு இருக்கிறவங்களுக்கு. இதெல்லாம் கலக்கிட்டேன். கலக்கி இப்போ கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு இப்போ குடிக்கலாம். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நாங்கள் 2 பேரும் குடிச்சு காமிக்க போகிறோம். என்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. புளிப்பு, இனிப்பு, காரம், துவர்ப்பு இது எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா இப்போ 50% மேல இருந்தா 50% மேல அடைப்புகள் இருந்தா ஹார்ட்ல பிளாக் இருந்தா இந்த கஷாயம் ஓகே. 50% மேல 60, 70, 80, 90 இருக்குனாக்க என்ன செய்யலாம்? அதுக்கு இதய அமிர்த கஷாயம். இதய அமிர்த கஷாயம். இதய அமிர்த கஷாயம். ஓ இதுதானா? ஆமா நண்பர்களே, 50% மேல இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் இதய அமிர்த கஷாயம். கேரளாவில் ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இதய அமிர்த கஷாயம். 50% மேல எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் அற்புதமா கரைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கான். 25 ml 25 ml 25 ml 25 ml இதுல தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். 25 ml 25 ml. ஓகே. இது என்ன டேப்லெட்? இது இதய அமிர்த வடி. நண்பர்களே இங்க பாருங்க, இதுதான் இதய அமிர்த வடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க கேரள மொழியில, மலையாளத்துல. இது எத்தனை டேப்லெட் எடுக்கணும்னா? கஷாயத்துக்கு கூட 1. கஷாயத்துக்கு கூட 1. இது கஷாயத்தை வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இல்ல நீங்க கஷாயத்தை குடிச்சு சாப்பிட்ட பிறகு கூட அந்த மாத்திரை எடுக்கலாம். மாத்திரை எடுக்கலாம். ஒண்ணுன்னா? ஆமா. கால் 1 நைட் 1. ஆமா. நண்பர்களே பாருங்க, டேப்லெட் கால் 1 நைட் 1 எடுக்கணும் அப்படின்ட்டாரு. ஆனா சொல்லுங்கண்ணா, இந்த கஷாயத்தை காலையில எத்தனை வேளை? உங்களுக்கு ஒரு 50% மேல பிளாக் இருந்துச்சுங்கன்னா இந்த கஷாயம் காலையிலயும் சாயந்தரம் நீங்க 25 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி, சூடு பண்ணி ஆன தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே. பிறகு இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். இரவு மட்டும் இதுல 30 ml குடிக்கலாம். 30 ml குடிக்கலாம் கண்டிப்பா. இப்போ எத்தனை சதவீதம் பிளாக் இருந்தாலும், எத்தனை அடைப்பு இருந்தாலும் எனக்கு அந்த ரிசல்ட் வேணும். அதனால சரி பண்ணிடுவேன். ரிசல்ட் வேணும் கண்டிப்பா. சரி பண்ணிடுவீங்க கண்டிப்பா. எவ்வளவு நாள்ல சரியாகும்? ரொம்ப ஒரு 50க்கு மேல ரொம்ப சிவியரான கேஸ்னா ஒரு 3 மாசம் எடுக்கும். 3 மாசம் எடுக்கணும். ஓகே. இல்ல நார்மலா சின்ன பிரச்சனை இல்லைன்னா 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள ரெடி ஆயிடும். இது எவ்வளவு பேர் கொடுத்துருப்பீங்க உங்களுடைய ரிசர்ச் சென்டர்ல? பரம்பரையா கொடுத்துட்டு தானே இருக்கோம். ஆமா, கணக்கு வைக்க முடியாது இல்ல. இது யாரெல்லாம் எடுக்கலாம்? யார் வேணாலும் எடுக்கலாம். சரிங்களா? இது ஒரு துணை மருந்தா எடுக்கும் போது உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் அது கொடுக்கும். இதுல விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க எடுக்கலாம். முடி வளர்ச்சி அதிகமாக வேணுன்றவங்க எடுக்கலாம். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்களும் எடுக்கலாம். இது யார் வேணாலும் எடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. இது எடுக்கக்கூடிய காலம், எடுக்கக்கூடிய நேரம், யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இதுல முக்கியமான விஷயம். எக்ஸாம்பிள் சொல்ல போனா கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க இது எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் இதுல நிறைய தேன் சேர்த்துக்கிறதுனால அவங்க எடுக்கக்கூடாது. அவங்க சர்க்கரை நோயாளிகள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா தேன் சேர்த்தாம எடுக்கலாம். நான் சொல்றது புரியுங்களா? யார் எப்படி எடுக்கணும்ன்றதான். தேன் சேர்த்தாம, அதே மாதிரி இதுல ஒரு சில மூலிகைகள் போடாம கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு ஒரு 10 ml 20 ml கொடுக்கலாம். அது ஒரு சில மூலிகை ஜூஸோடு கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் சொரக்காய் ஜூஸோடு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் முள்ளங்கி ஜூஸோடு கொடுக்கலாம். இப்படி அனுமானங்கள் மாற்றி எடுக்கும்பொழுது மிக அற்புதமா வேலை செய்யக்கூடிய மருந்து தான் இந்த இதய அமிர்தம். இந்த இதய அமிர்தத்தை நமக்கு முழுமையா செஞ்சு காமிச்ச அண்ணனுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அறிவின பதிவில் உங்களை இன்று சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.